பயிர்கள் வந்து இந்த டெல்டா அதான் இல்ல இல்ல வடிகால் பொறுத்தவரையில் இழப்பீடு இப்ப வடி வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டதுனாலதான் இந்த திடீர் மழைகள்லாம் திடீர் மழை வந்து இப்ப அதிசயமான மழை பெய்ஞ்சிட்டு இப்ப என்னெல்லாம் வரும் மழை போகும் திடீர்னு மழை பெய்ஞ்சா திடீர் இப்ப பல அடி உயரம் அந்த அளவுக்கு மழைகள் வருகிறது. அதை தாக்கு பிடிக்கின்ற அளவுக்கு இந்த வடிக வாய்க்கால்களை தூர்வாரண காரணத்தால் தான் இது போன்ற பாதிப்புகள் இல்லாமல் குறைந்த பாதிப்புடன் விவசாயம் தப்பிக்கிறது. இந்த காவேரி டெல்டா பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட தூர்வாருகிற பணி முன்னெல்லாம் வந்து பட்ஜெட்டு போட்டு தண்ணி வந்துக்கிட்டு போதும் வாய்க்கால் வரும். அதுவும் பார்த்தீங்க, அது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க தண்ணி வாய்க்காலில் வரும். அப்போதான் மிஷின் இறக்குவாங்க. வாரிச்சா வாழன்னு தெரியல. இப்போ முதலமைச்சர் நேரடியாக கால்வாய்கள் தூர்வாருகின்ற பணியை நேரடியாக ஆய்வு செய்கின்ற முதலமைச்சர் இப்போது இருக்கின்றார்கள். அதை நீங்க பார்க்கணும். அதை கடந்த காலங்களில் இப்ப நீ வயலுக்கு போனாலும் தெரியும். இப்போ இல்ல 1023 கோடி இப்ப உரிய விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இது விவசாயிகள் தான் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை ப்ராப்பரா அது கொடுக்க அதை கேட்க மாட்டீங்களா ஒன்றிய அரசு கொடுக்கின்ற நிதி சரியாக கொடுக்காவிட்டாலும் தமிழக அரசு தன்னை பொறுப்பேற்று அவர் கொடுக்கின்றார்கள். இப்ப ரைடு ரைடு நடக்குதுன்னு சொல்றீங்க. இதுல வந்து அரசாங்கத்துக்கு தமிழக அரசுக்கு இது போன்ற நெருக்கடிகள் ஒன்றிய அரசு நெருக்கடி தராங்க தவிர நிதி தர மாட்டாங்க. ஒன்றிய அரசு இது போன்ற நெருக்கடி இந்த தமிழக அரசு கொடுக்கின்றாங்க தவிர அது மக்கள் புரிந்து கொண்டுதான் கடந்த நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 பெற்றார்கள். 40க்கு 40 கொடுத்தது காரணமே இது போன்ற அடிக்கடி ஏன்னா ஒரு அரசு மக்களுடைய நலனுக்காக பாடுபடுகின்ற அரசுக்கு இது போன்ற நெருக்கடிகளை கொடுத்து மக்களுக்கு தவறான எண்ணத்தை கற்பிக்க வேண்டும் என்ற அரசு இருக்கிறார். ஆனால் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசுக்கு முழுமையாக ஏன் இது போன்ற என்ன சொல்ல போனா ஒரு புரட்சிகரமான திட்டங்களை செய்யக்கூடிய முதல்வர் கிட்டத்தட்ட இப்ப 1,18,00,000 பெண்களுக்கு மாதம் பணத்தை கொடுக்குறது எந்த நாட்டில் கொடுக்குறாங்க, எந்த மாநிலத்தை கொடுக்குறாங்க? இப்ப இதை பார்த்துதான் இப்ப மற்ற மாநிலங்கள் இப்ப பிஜேபி மாநிலம் வராங்க. ஆனா முன்னோடி மாறாம இப்ப உங்க வீட்டோட பணம் வாங்கியிருப்பாங்க. உங்க பத்திரிகையாளர் வைக்கிட்ட உங்க வீட்லயே பணம் வந்திருக்கா இல்லையா? செலவிட்டது வருமா?